சேலம் மாவட்ட சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற அறக்கட்டளையின் சேலம் மாவட்ட சௌராஷ்டிரா சமூக முன்னேற்ற சங்கம் SMS தங்களை அன்புடன் வரவேற்கிறது. சேலம் SMS தொண்டு அமைப்பு 14ஆம் ஆண்டாக 2023 மே மாதம் முழுவதும் நடத்திய 28 இலவச கோடை வகுப்புகளின் நிறைவு விழா அம்மாபேட்டை வித்யாநகர் ஸ்ரீ வித்யா மந்திர் ஹாஸ்டலில் மே 29, 2023 திங்கட்கிழமை மாலை 6 மணியளவில் துவங்கிய நிகழ்ச்சியின் காணொளி தொகுப்பு 3ஆம் பகுதி. காண திகட்டாத காணொளி பாரீர். நம் எதிர்கால சந்ததியினரின் திறமைகளைக் கண்டு வியப்பீர். சிந்தையெங்கும் பரவும் இன்பத்தை உணர்வீர். மகிழ்ச்சியில் பூரிக்கும் மலராய் மலர்வீர். உள்ளத்து ஆசைகள் ஓய்வதைக் கண்டு உயர்ந்து போவீர். அனைவருக்கும் பகிர மறக்காதீர். இக்காணொளி முழுவதும் தமிழில் என்பதை அறிவீர். அனைவருக்கும் இதனை பகிர தயங்காதீர். விரைந்து பகிர்ந்து 10% வியூஸ்களை கடக்கும் நிலையினை உருவாக்குவீர். யாம் பெற்ற இன்பம் மற்றவருக்கும் பெற வைத்த பேரினை அடைவீர். வருஷம் முன்னாடி தான் யோகா கற்றுக்க ஆரம்பித்தாங்க. யோகா கற்றுக்க ஆரம்பித்த உடனே அந்த யோகாவில் இவ்வளவு ரசிக்க முடியுமா, இவ்வளவு செய்ய முடியுமா அப்படின்னு தான் கற்றுக்கிட்டதோட சரி, தான் கற்றுக்கொண்ட கலையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணுன்றனால 4 வருஷமாக, கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்முடைய இந்த மே மாதம் கோடை வகுப்பில் அவங்க வகுப்பு எடுக்க வந்தாங்க. கோடை வகுப்பு முடிஞ்ச உடனே தொடர்ச்சியாக தினசரி நான் வகுப்பு எடுக்கிறேன்ட்டாங்க. அன்னையிலிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும் நமக்கு இடம் மாறினது, சூழ்நிலை சரியாக இருக்கோ இல்லையோ, எத்தனை பேர் வர்றாங்களோ இல்லையோ, எந்த சூழ்நிலையிலையும் வருஷத்தில் 365 நாளும் இடைவிடாமல் தொடர்ந்து யோகா வகுப்பு நடத்தியிருக்காங்க. அவங்க வகுப்புலேருந்து நிறைய ஆசிரியர்கள் உருவாகியிருக்காங்க. அவங்க பல இடங்களில் போய் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள பரிசு வழங்குறதுக்காக நம்முடைய டாக்டர் ரிதீஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கை தட்டலாமா? அதே போல் நிறைய ஒரு பின்தங்கிய பகுதி அப்படி சொல்லலாம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் சரி, மெயின் ரோட்டுக்கு வரணுனாலே 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். பஸ் வசதி இல்லை. இந்த பகுதியில் யோகா கொண்டு போகணும். அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணன்றனால இடம் கிடையாது, வாய்ப்பு கிடையாது. ஒரு வீட்டில் மொட்டை மாடியில் நடத்துவோம். யார் வந்தாலும் வரலன்னு பரவாயில்ல, தினசரி 2 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, விடாப்பிடியாக தொடர்ந்து யோகா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டு. அவங்களுக்கு பரிசு வழங்குவதற்காக டாக்டர் திரு டி பெரியசாமி அவங்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இங்க சென்று அவங்க இதே போல மகளிர் யோகா, நம்ம கவிதா மேடம் அவங்க வர முடியாத நாட்கள் எல்லாம் கோபி அவங்க வகுப்பு எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்திருந்தாங்க, வேறு ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க. அதுக்கு நம்ம இதே போல் ரொம்ப எல்லாருக்குமே பரபரப்பாக சுறுசுறுப்பாக சிலம்பம் எடுத்து சில பேர் அடி கூட போட்டோம்ல, நமக்கே தெரியல அடிச்சது, அடி போட்டோம். அழகாக அற்புதமாக சிலம்பம் பயிற்சி நம்ம பண்ணோம். இந்த சிலம்ப பயிற்சியினுடைய ஆசான் நம்முடைய பகுதிக்கு வீர ஆஞ்சநேய தேகாபியாச சங்கம் அப்படி இருக்கு. இந்த வீர ஆஞ்சநேய தேகாபியாச சங்கம் அப்படின்றது ஏறத்தாழ 150-200 வருஷங்கள் அதனுடைய வரலாறு இருக்கு. அந்த தேகாபியாச சங்கத்தில் தான் சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய பேர் உருவாயிருக்காங்க. அந்த தேகாபியாச சங்கத்தில் பயிற்சி பெற்று எல்லா விதமான சிலம்ப கலைகள் கற்றுக்கொண்டு நமது பகுதிக்கே தற்போது சிலம்பத்தில் ஆசானா விளங்கக்கூடிய திரு சங்கர் ஐயா அவங்களை வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக டாக்டர் ஜெயமுருகன் சுப்பையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க, இங்க கொஞ்சம் எங்களுக்கே ஆச்சரியம். இங்கே பல பேர் பெரியவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக இந்த தகவல். சிலம்பம் இந்த காலத்தில் கற்றுக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. பசங்க எல்லாமே ரொம்ப கெட்டு போயிட்டாங்க.
செல்ஃபோன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஊர் சுற்றுறாங்க, தூங்குறாங்க, சோம்பேறிகள், இப்படியெல்லாம் சில பேர் சொல்கிறது உண்டு. ஆனால் இந்த சிலம்ப வகுப்பு அவங்கெல்லாம் பார்க்கலன்றது அர்த்தம். நம்ம ஏறத்தாழ ஒரு 25 பேர் ஒரு வகுப்புக்கு வர முடியும் அப்படின்னு நம்பிட்டு நம்ம ஆரம்பித்த சிலம்ப வகுப்பு ஏறத்தாழ 70 பேர். கைத்தட்டலாமா? ஏறத்தாழ காலையில் 7 மணிக்குன்றப்போ 6:45 வரிசையில் இருக்காங்க. பூட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டில் 7லேருந்து 8 வரைக்கும் அந்த கிரவுண்டு முழுக்க ரொம்பிடுச்சு. பெரிய கிரவுண்டு, இடம்பத்தில் உடனே 8லேருந்து 9 வரைக்கும் இன்னொரு குழு. இந்த இன்னொரு குழுவுக்கு நமக்கு முழுக்க உடன் இருந்து இளம் சிங்கம் ஹேமத்குமார் அவங்கள வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த சிலம்பத்தில் இருக்கிற விதவிதமான டெக்னிக்கு, அதில் மான் கொம்பு, அதே போல் கிண்ணத்தில் 2 கிண்ணத்தில் தண்ணியை வச்சு ஒரு சொட்டு கூட கீழே விழுகாமல் சுற்றுறது, இந்த மாதிரி தற்போதைய காலத்துக்கேற்ற எந்த விதவிதமான டெக்னிக்கெல்லாம் கடைபிடித்து இன்றைய இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி சிறப்பாக இந்த மாதம் முழுக்க வகுப்பெடுத்த அவர்களுக்கு திரு ஜெயமுருகன் ஐயா அவங்க பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே சென்று சார், அதே போல ஹேமத்குமார் அவங்களுக்கு கூட துணையாக இருந்த திரு சேகர் அவங்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவங்க தானே சுய விருப்பத்தின் பேரில் தான் கற்றுக்கொண்ட கலையை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பரிசு வழங்குவதற்காக டாக்டர் பெரியசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க, சென்று வாங்க. கிஷோர் வாங்க. என்னப்பா அது, கிஷோருக்கு மட்டும் ஸ்பெஷல் வரவேற்பு? அவருக்கு மட்டும் என்னப்பா ஸ்பெஷல் வரவேற்பு? உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, அப்படி தானே? ஸோ இந்த வயசுலேயே ஒரு அன்போட பக்கத்தில் இருந்து ஒருத்தருக்கும் கூட துணையாக இருந்து சிலம்பம் கையில் எப்படி பிடிக்கணும், எப்படி சுற்றணும், அப்படி சின்ன டெக்னிக்கெல்லாம் நமக்கு கூட இருந்து கற்றுக் கொடுத்த கிஷோருக்கு பரிசு வழங்குவதற்காக ஜெயமுருகன் ஐயா அவர்களை அன்போடு வாங்க. முன்னாடி வாங்க, இங்கே முன்னாடி வாங்க. அதே போல இந்த சிலம்ப வகுப்பு இதனுடைய எவ்வளவு ஆர்ப்பாட்டமாக இருக்கோ, அதே போல ஒரு ஹாலுக்குள்ள அமைதியாக அடுத்தவர்களுக்கு தெரியாமல் நிறைய பேருக்கு வாழ்க்கை முழுக்க பயன் தரக்கூடிய ஒரு கலையான தையல் வகுப்பு, இந்த தையல் வகுப்பு நடத்தி கொடுத்த திருமதி KB சாரதா அவங்கள மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவங்க டியூஷன் வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. நிறைய வேலைகளுக்கு நடுவில் இந்த தையல் வகுப்பு, இந்த வகுப்பில் அவங்க ஒரு 20 பேர் வரைக்கும் இருக்க முடியும் அப்படி நினச்சது. ஆனால் அந்த வகுப்பு கூட 50 தாண்டி எத்தனை பேருங்க? ஏறத்தாழ 30-40 பேருக்கு மேலே அந்த வகுப்பில் இருந்துக்காங்க. அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக திருமதி தீபா மேம் அவங்களை வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சாந்தி பை வந்திருக்காங்களா? சாந்தி பை திலகா மேடம் வாங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா தானே மாட்டினவங்க. ஏன்னா நம்ம அழைப்பதில்லை, அவங்க பேரை போடவே இல்லை. இந்த மாதிரி ஒரு வகுப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம சாரதா அக்கா அவங்க பேர் போட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறப்போ ஒரு சின்ன இடம் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சது. அந்த இடத்துல இருந்து நம்ம தையல் மிஷின் ஒரு 5-6 தையல் மிஷின் வச்ச உடனே உட்காரத்துக்கு இடம் பத்தல. அந்த சூழ்நிலையில் 30-40 பேர் இந்த வகுப்புக்கு வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்கிற இடத்துல அவங்க தானே நான் இந்த வகுப்பு நடத்துகிறேங்க அப்படின்னாங்க. அவங்கள பற்றி சொல்கிறப்போ தையல் வகுப்பு அவங்க ஒரு தொழில் ரீதியாக சொல்லிக் கொடுத்துக்கூடியவங்க. எப்போவுமே தொழில் ரகசியம் மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அவங்க வீட்டில்
தையல் மிஷின் வச்சு அதை ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருந்தவங்க அவங்க வந்து வகுப்படுத்தவும் இல்லாமல் வீட்டில் இருக்க மிஷின்லாம் இங்கே கொண்டாண்டாங்க. ஸோ வீட்டில் இருக்க மிஷினும் கொடுத்து வகுப்பு எடுத்த அவங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவித்து வாங்க முன்னாடி வாங்க. தீபா அம்மா அவங்கள ஒரு வாட்ஸ்அப் முன்னாடி வாங்க. சாந்தி போயிருக்காங்களா? திருமதி சாந்தி அக்கா அவங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவங்களும் தொழில்முறை ஒரு தையல் கலைஞர். அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, நமக்கு எஸ்எம்எஸ் கிளாஸில் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எனக்கு சொல்லுங்கள், ஒரு தையல் வகுப்பு நான் நடத்துகிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த தையல் வகுப்பில் இந்த தடவை குட்டி யாருக்கு மைக் வேணும்? வாப்பா மைக் தாப்பா. இந்த தையல் வகுப்பில் வந்து கற்றுக்கொண்டு இந்த 30 நாளில் 3ஆம் தேதி வகுப்பு ஆரம்பிச்சது. சனி ஞாயிறு விடுமுறை. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய 22 வகுப்பு தான் நடந்திருக்கு. இந்த 22 வகுப்புக்குள்ள ஒருத்தரும் கூட தையல் கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க சுடிதார், பல ப்ளவுஸு, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ ஏறத்தாழ 75% அப்படி சொல்லாங்களா, 75% வரைக்கும் தையலில் இருக்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்டு பல தையல் கலைஞர் உருவாக்கியிருக்காங்க. அதில் அனுபவம் வாய்ந்த சாந்தி அக்கா அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக தீபா மேம் அவங்கள கேட்டுக்கொள்ளும். வாங்க சென்டர். ஹேமப்பிரியா வந்திருக்காங்களா? ஹேமப்பிரியா வந்திருக்காங்களா? ஹேமப்பிரியா அப்படின்னு ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி நம்ம எல்லாம் சேர்ந்து இப்போ அட்வான்ஸாக ஒரு வாழ்த்துக்கள் கைத்தட்டலாம். அவங்க இந்த வகுப்பு நடத்துறதுக்காக ஒரு தகவல் வந்த உடனே, ஆனால் நான் வந்து வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னாங்க. என்னப்பா நீ கல்யாணம் 1ஆம் தேதி வச்சுக்கிட்டு இருக்க, நீ எப்படி வந்து வகுப்பு எடுக்க முடியும் அப்படி சொன்னோம். இல்லை என்னால் வந்து சும்மா இருக்க முடியாது, எஸ்எம்எஸில் கிளாஸ் இருக்குன்னா நான் அவசியம் வந்து எடுத்தாகணும் அப்படி. நம்ம பாபுராஜன் என்ன சொன்னார், இல்லைப்பா நீ எப்படி வந்து உனக்கு வீட்டில் நிறைய விசேஷங்கள் இருக்கும், கையில் வந்து நீ மருதாணி போட்டுனோன்னா கூட உனக்கு போட வேண்டியிருக்கும், அதே போல் விசேஷங்கள் நிறைய ஃபங்க்ஷனு நிச்சயதார்த்தம் அதெல்லாம் இருக்கும் அப்படிலாம் சொன்ன உடனே, இல்லை அந்த மாதிரி விசேஷம் இருக்கிறப்ப மட்டும் நான் லீவ் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுங்கள், ஆனால் மிச்ச நாள் முழுக்க நான் ரெகுலராக வரேன்னு சொல்லி மெஹந்தி வகுப்பு தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க எடுத்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு வர முடியல, ஏன்னா இன்னும் 2 நாளில் திருமணம் ஆகல. அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு. அவங்க வீட்டில் அதே போல மெஹந்தி வகுப்புலேயே பவித்ரா, செல்வி பவித்ரா, கல்லூரி மாணவி, பார்க்கறதுக்கு நம்ம என்னப்பா நம்ம செட்டு மாதிரியே இருக்கு, இருந்தால் கூட வகுப்பில் அவங்க ஒரு டீச்சர் மாதிரி எவ்வளோ ஒரு சென்டர் வாங்க இங்கே எவ்வளோ அருமையாக சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். இந்த நம்ம மெஹந்தி கலையை பற்றி சொல்கிறப்போ ஒரு சின்ன விஷயம் இங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியலாம், இருந்தால் கூட மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். கடந்த 14 வருஷமாக நம்முடைய வகுப்பு நடந்துகிட்ருக்கு. இந்த 14 வருஷத்தில் 10 வருஷமாக மெஹந்தி வகுப்பு நடந்துகிட்ருக்கு. இந்த மெஹந்தி வகுப்பில் உங்களை போலவே கலந்து கொண்ட சகோதரிகள் பல பேர் மெஹந்தி கலையை கற்றுக்கொண்டு இன்னைக்கு தம்முடைய வாழ்க்கையில் அந்த கலையை தொழில் ரீதியாக செய்யக்கூடிய அளவு முன்னேறி இருக்காங்க. ஏறத்தாழ 30லிருந்து 40 பேர் வரைக்கும் சுயமாக திருமணமாகறதுக்கு முன்னாடியே கூட இந்த தொழில் ரீதியாக கற்றுக்கொண்டு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 5000 இருந்து திறமை, அதில் நல்ல வாய்ப்பு, அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டு 50,000 வரைக்கும் கூட சம்பாதிக்கிற அளவு பல சகோதரிகள் நம்ம எஸ்எம்எஸ் வகுப்பில் உருவாயிருக்காங்க. அவங்க இந்த வகுப்புக்கு வந்து அவங்க எல்லாருக்குமே ஒரு பாராட்டு. அது போலவே நம்முடைய பவித்ரா நிறைய கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்காக தீபா அம்மா அவங்கள அன்போடு அழைக்கிறோம். திரு ஏஆர் அருண்குமார், அவர் ஒரு கல்லூரி மாணவர் தோற்றத்தில் இருந்தால் கூட இங்கே சென்ட்ரல் வாங்க. இங்கே எல்லாருக்குமே நிறைய பேர் அவருக்கு ரசிகர்கள். இங்கே அசோக் நகர் பகுதியில்
ஏறத்தாழ கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களை மட்டும் தேர்ந்தெடுக்கிறேன். நான் ரொம்ப படித்தவங்க இல்லை, பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள், அவங்கள நான் சவாலாக எடுத்துட்டு நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படி சொல்லி ஆங்கில வகுப்பில் ஒரு வருஷமும் தொடர்ந்து கடந்த 10-12 வருஷமாக அசோக் நகர் பகுதியில் இருக்க பெருமாள் கோயில், அந்த கோயிலில் நடக்கக்கூடிய ஆங்கில வகுப்பு எத்தனை வேலை இருந்தாலும் சரி, அவர் பல தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அத்தனை தொழில்கள் இருந்தாலும் தினசரி தவறாமல் ஒரு வருஷமும் அந்த வகுப்பை நான் எடுக்கிறேங்க. இல்லைப்பா இங்கே வேறு ஏதாவது நீங்கள் எடுங்க, இல்லை நான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வகுப்பை நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லி, ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குட்டீஸ் எல்லாமே அவர் தன் குடும்பத்தில் ஒரு பெரியவரை நினச்சிட்டு இருக்காங்க, தன்னுடைய குழந்தைகளாக நினச்சிட்டு அந்த வகுப்புக்கு அவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக டாக்டர் பெரியசாமி அவங்களை அன்போடு அழைக்கிறோம். செல்வி முக்தா, என்னப்பா கை தட்டுருக்கா? ரைட், ஓகே. இவங்க இன்ஜினியரிங் கல்லூரி முடித்து இப்போ கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னையில் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு விசேஷம் என்னன்னா, ஏற்கனவே கடந்த 2-3 வருஷமாக அவங்க வகுப்பு எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் இந்த செய்தி கிடைச்ச உடனே அவங்க கல்லூரி படிப்பினுடைய கடைசி நாள், அந்த கடைசி நாள் இங்கே பதிவு இருக்குது. முன்பதிவு என்ன உடனே ஏறத்தாழ ஒரு 2 நாள் கழித்து சென்னையிலேருந்து வரக்கூடியவங்க தன்னுடைய பெட்டி படுக்கை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு, இல்லை நான் புக்கிங்கு வந்தே தீருவேன், இந்த வகுப்பு நான் எடுக்கிறேன் அப்படி சொல்லி இங்கே எல்லாருமே அவங்க மனசில், நான் என்னுடைய குழந்தைங்க, என்னுடைய குடும்பம், எங்கள் அப்பா என் அம்மா மாதிரியே இந்த குட்டீஸு என்னுடைய குழந்தைங்க அப்படின்னு இந்த வயசுலேயே அவங்க ஒரு பெரிய ஒரு லட்சிய கனவோட இந்த வகுப்பு என்ன இருந்தாலும் சரி என் வாழ்நாள் முழுக்க நான் நடத்தத்தான் போகிறேன் அப்படின்ற கனவோட, அது அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி அவங்க சொல்லவே இல்லை, நான் இன்னொருத்தட்ட பேசுகிறப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயம். அப்படி ஒரு பெரிய ஒரு சேவை செய்யணும், தொண்டு செய்யணும், என் படிப்பு, என் வருமானம், என் தொழில், என் குடும்பம் போலவே என் சமுதாயத்துக்காக, என் தேசத்துக்காக நான் செய்யணும், இது என்னுடைய லட்சியம் அப்படின்ற இந்த கல்லூரி படிக்கக்கூடிய வயதிலேயே இந்த ஒரு முதிர்ச்சியோட இந்த நிகழ்ச்சியை அவங்க நடத்திட்டு இருக்காங்க. முக்தா அவங்களுக்கு பரிசு வழங்குவதற்காக தீபா மேம் அவங்களை அன்போடு அழைக்கின்றோம். அவங்க ஆங்கில பேச்சு வகுப்பு நடத்தியிருக்காங்க. வகுப்பு நம்முடைய பாரம்பரிய கலை தாண்டியான்னு சொல்லக்கூடிய அந்த கலை கோலாட்டம். இங்கே எல்லாருமே கையில் கோல் இருக்கு. இங்கே பல அழகான உடையில் உட்காந்துருக்க குழந்தைங்கள்லாம் கோலாட்ட வகுப்பு குழந்தைங்க. இந்த குழந்தைங்க அத்தனை பேருமே கூட கோலாட்ட வகுப்பில் சின்ன வயசுலேருந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. தாள லயத்தோட, ஸ்ருதி சுத்தத்தோட அற்புதமாக ஆடக்கூடிய, உடல் நலனை பேணக்கூடிய அந்த கலை நடத்தி கொடுத்த ஜமுனா அக்கா அவங்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாத்ஜி அவங்களுக்கு ஒரு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அழைக்கிறோம் அவங்களும் கோலாட்டத்தில் நம்முடைய சகோதரி ஜமுனா அவங்க கூடவே இருந்து முழுமையாக இந்த பயிற்சியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பரிசு வழங்குவதற்காக ஸ்ரீ ஜெகநாத்ஜி அவங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். எப்பவுமே கணிதம்னாலே கொஞ்சம் சிலருக்கு கசப்பாக இருக்கும். அப்பா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சேப்பா, ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும், அப்படி ஒரு டெக்னிக்காக வேதிக் மேக்ஸு அப்படி சொல்லுவாங்க, வேத கணிதம், ஸ்பீட் மேக்ஸு, அப்படி சில டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கொண்டு ஒரு பள்ளியை இந்த வயதிலேயே நடத்திட்டு இருக்கிற நம்ம எலைட் பள்ளியினுடைய பிரின்சிபால் அப்படி இருக்கக்கூடிய ரம்யா மேடம் அவங்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவங்களே
ரவி ஏறத்தாழ கடந்த 14 வருஷத்துக்கு முதல்ல ஆரம்பிச்ச கிளாஸ். ஏன்பா மைக் யாருக்குப்பா வேணும்? ஒரு மைக் பத்தாது போல் இருக்க. பதினாலு வருஷத்துக்கு முதல்ல ஒரு பரீட்சார்த்தமா ஆரம்பிச்ச கிளாஸ், டிராயிங் கிளாஸ். முதல்ல வந்தது 35 மாணவர்கள். இந்த வருஷம் ஏறத்தாழ 585 மாணவர்கள். இந்த 35 மாணவர்கள் வந்த முதல் வருஷத்திலிருந்து அவர் இன்னைக்கு அரசாங்க அலுவலகத்தில் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தில் பணியாற்றி அவங்க ஓய்வு கூட பெற்றாங்க. ஆனால் இந்த குட்டீஸோட அவங்க உறவு விட்டு போகாமல் தொடர்ந்து அந்த குழந்தைங்களோட ஓவிய வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. ஓவியம்தான் ஒரு மனிதனை பண்பாகுது, அவங்கள அப்படியே அன்பாக ஒரு ஷேப் பண்ணுது, நிறைய கற்பனை திறனை வளர்த்துது. அந்த கற்பனை திறனோட ஓவியத்தோடு சேர்ந்து நிறைய பண்புகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்க ரவி சார் அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாதன்ஜி அவங்கள அன்போடு அழைக்கணும். வாங்க சார். அதே போல செஸ் வகுப்பு திரு சந்துரு அவங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவங்க வெள்ளி தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. செவ்வாப்பேட்டை பகுதியில் இருக்கவங்க இருந்தா கூட நமக்கு அங்கிருந்து இந்த பகுதிக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு செஸ் அறிவுத்திறன் வளர்த்துனா சந்தோஷ் வந்திருக்காங்களா? சந்தோஷ் வந்திருக்காங்களா? கொஞ்சம் முன்னாடி வாங்க. சாந்தாராமையா இருக்கீங்களா? ரைட். அவங்க ஆண்டு முழுவதும் தான் கற்றுக்கொண்ட இந்த ஜாதக கலையை வகுப்பு எடுத்து நிறைய ஜோதிட கலை அப்படி அந்த பயிற்சி கொடுத்து நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். இவ்வளோ நேரம் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். அதே போல துளசி வனமாலா இசைக்குழு கடந்த 9 ஆண்டுகளாக இந்த குழு இயங்கிட்டு இருக்கு. இந்த குழுவில் நம்ம தொடர்ந்து நம்முடைய எஸ்எம்எஸ் மகளிர் குழு சகோதரிகள் ஒரு பெரிய தவமாக நினைச்சு இந்த குழுவை நடத்திட்டு இருக்காங்க. இந்த குழுவில் இருந்து ஏறத்தாழ குடும்ப தலைவிகள் நம்ம போல இருக்கவங்க அடிப்படையிலேயே பேசிக்லேருந்து சங்கீதம் கற்றுக்கல, இருந்தால் கூட என்னால் முடியும், நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பேசிக்லேருந்து கற்றுக்கலனா கூட பரவாயில்ல, கீர்த்தனைகள் அதே போல் நாமாவளிகள் இதெல்லாம் கற்றுக்கொண்டு மேடைகளில் பயிற்சி பெற்று எல்லா கோயில்கள்லையும் சரி பொது மேடைகள்லையும் ஏறத்தாழ இந்த சங்கீத பாடல்களை பாடி சபையை ஸ்தம்பிக்க செய்யக்கூடிய அளவுக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய திருமதி திவ்யா அவங்கள மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த வகுப்புக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சங்கீதா சகோதரி அவங்களையும் மேடைக்கு வாங்க. ஒரு வகுப்பாயிரம் ஆரம்பிச்சது இன்னைக்கு இல்லைன்னா கூட அவங்க கற்றுக்கிட்டா கூட நம்முடைய குழந்தைகளுக்கு முறைப்படி சங்கீதம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் மேடையில் பார்த்தோம் இல்லையா? இறைவணக்கம் பாடின குழந்தைங்க, குட்டி குட்டி குழந்தைங்க, அங்கே இருக்க பெரியவங்க எல்லாம் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே சாஸ்திரிய சங்கீத முறைப்படி அவங்க சங்கீத வகுப்பு நடத்திட்டு இருக்காங்க. மொத்தம் 3 வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கு. எல்லாருக்கும் ஒரு கரகோஷங்கள் மாறிடுச்சு. அதே போல இந்த துளசி வனமாலா இசைக்குழு சார்பாகவே அவங்க கனவுக்கு எல்லை இல்லை, அடுத்து 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 ஆன்மீகம் தெய்வீகம் இந்த விஷயத்தில் போயிட்டு இருக்காங்க. அதில் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணுவனுடைய 1000 மகாவிஷ்ணுடைய 1000 நாமங்கள், அந்த 1000 நாமங்கள் நினைவுபடுத்தி அதை ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்றதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை கற்றுக்க வந்திருக்கவங்க ஒரு எந்த விதமான
பெரிய கல்வி அறிவு இல்லை இருக்கு அப்படி சொல்ல முடியாது. இருந்தா கூட அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் ஏறத்தாழ பூர்த்தியாகி இன்னைக்கு அரங்கேற்றம் பண்ற நிலைக்கு வரைக்கும் கூட்டு வந்திருக்காங்க. சகோதரி சரஸ்வதி நரநாராயணன் அவங்க மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக திரு ஜெகநாதன்ஜி அவங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. பாஸ்கர் ஐயா வாங்க, இந்த பக்கம் வாங்க முன்னாடி. பாரம்பரிய பஜனை இன்னைக்கு இந்த கோலாட்டம் கோயில்களில் எல்லா இடத்துலையுமே பாகவதர்கள் அப்படின்னு சொல்ற நம்முடைய ஸ்ரீராம பஜனை இந்த பாடல்கள் இது எல்லாமே கூட நிறைய குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இது பிரதிபலன் பார்க்காம செய்ய வேண்டிய சேவை. அந்த சேவை அந்த பாடல்கள்லாம் கற்றுக்கொள்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை கற்றுக்கொள்றதுக்காக இன்றைக்கு இளம் தலைமுறையினர் ரொம்ப பேர் இல்லை. இருந்தா கூட ஒரு தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் சேவையா நினைச்சு திரு பாஸ்கர் பாகவதர் ஐயா அவங்க தொடர்ந்து ஒரு வருஷமும் இந்த பஜன் பாடல்களை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க சங்கீதம் கற்றுக்கொண்டா கூட சரி, தொடர்ந்து மேடைகள்லயோ மற்ற இடங்களே வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ஸ்ரீராம பஜனை இது போல பாகவதர்கள் கோயில்கள்லையும் இல்லை மடங்கள்லையும் அதெல்லாம் உயிர்ப்புடன் இருக்கிறதுக்காக தொடர்ந்து அடுத்தவங்களுக்கு தெரியாம இந்த விஷயம் ஏறத்தாழ ஒரு அஸ்திவார கல்லா இருந்து சமுதாயத்துக்கு பெரிய அளவு பயன்பட்டு இருக்காங்க. அவங்க பரிசு வழங்குறதுக்காக நம்முடைய ஸ்ரீ கிருஷ்ண ஜெகநாத்ஜி அவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாங்க. பெரிய பொட்டு அப்படின்னு அவருடைய செல்ல பேர். அந்த பெரிய பொட்டுன்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும். அந்த பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய மனசோட அவங்க ஒரு வருஷமும் வர்மக்கலை இன்னைக்கு கேட்குறீங்களா வர்மக்கலை என்று சொல்லக்கூடிய இந்தியன் படம் பார்த்தீங்கல்ல நிறைய பேர். அந்த படத்தில் அப்படி நினைக்கிற மாதிரி அப்படியே டிஷ்யூம்லாம் கிடையாது. ஆனால் உடம்புல இருக்கக்கூடிய நிறைய நரம்புகள் நம்ம வேலை செய்யாத அளவுனால இன்ஆக்டிவ் ஆயிருக்கு. அதெல்லாம் சிறிய மருத்துவ முறை மூலம் நம்ம சரி பண்ண முடியுன்ற விஷயத்தையும் கூட உணவு பழக்கங்கள் தான் நம்முடைய அடிப்படை வாழ்வியல். என்ன உணவு சாப்பிடணும் இந்த விஷயத்தை 5 பேர் வந்தாலும் சரி 50 பேர் வந்தாலும் சரி விடாமுயற்சியா ஒரு வருஷமும் அவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்து கூறி பரிசு வழங்குவதற்காக டாக்டர் ஜெயமுருகன் சுப்பையா அவங்களை அன்போடு அழைக்கிறோம். லாஜிக்கல் திங்கிங் என்று சொல்லக்கூடிய மூளையில் இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கத்துலையும் ஒரே இடத்துல வேலை செய்ய வைக்கிறது எப்படி, அதுக்கு என்ன விதமான பயிற்சிகள், எந்த விதமான கணக்குகள் எப்படி வித்தியாசமாக யோசிக்கணும், அப்படி மூளைக்கு வேலை கொடுத்து ஆக்டிவாக பண்ணுறக்கூடிய ஒரு வித்தியாசமான கலை இந்த வருஷம் புதுசாக இந்த வகுப்பு நடந்தது. இந்த வகுப்பை நடத்தி கொடுத்தக்கூடிய பிஇ பொறியியல் கல்லூரி படித்த மாணவர் சந்தோஷ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக டாக்டர் நிதிஷ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாந்தாராம் ஐயா வந்திருக்காங்களா? இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. மக்கள் தொண்டாற்றிட SMS தங்களை அன்புடன் அழைக்கிறது. எங்கள் காணொளியை பார்வையிட்டமைக்கு மிக்க நன்றி. பை SMS டீம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.